வணக்கம் மாணவர்களே. இன்றைக்கி நாம் பார்க்குறது 10th கிளாஸ் மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.8 ஃபஸ்ட் சம் வகுத்தல் முறையில் பின்வரும் பல்லுறுப்புக்கோவைகளின் வர்க்க மூலம் காண்க. ஃபஸ்ட்டு சம் என்னது? x⁴ மைனஸ் 12x³ ப்ளஸ் 42x² மைனஸ் 36x ப்ளஸ் 9. இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? வகுத்தல் முறையில், இந்த வகுத்தல் முறையில் ஓகேவா, வகுத்தல். இப்போ நம்ம பாருங்கம்மா, இந்த ப்ராப்ளத்தை எழுதுங்க. x⁴ minus 12x³ plus 42x² minus 36x plus 9. இப்போ இதை எடுத்துருக்கோம் பாருங்கள். x⁴ லாஸ்ட்டு x⁴, x³, x² x⁴ கரெக்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம எப்படி இந்த வகுத்தல் முறையில் நம்ம எப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த இதை எடுத்துக்கணும். அடுத்து நெக்ஸ்ட்டு டூ ஃபங்க்ஷனாக தான் நம்ம என்ன செய்யணும்? கீழே இறக்கணும். புரிஞ்சுக்கோங்க ஓகேவா? இங்கே x⁴ பாருங்கள். x⁴ வர்க்க மூலம் என்னது? முதல்ல குட்டியாக பார்ப்போம். x⁴ வர்க்க மூலம் என்னது அப்படின்னா, x⁴ ஹோல் பவர் 1/2 2 கேன்சல் அப்போ x². இப்போ இந்த x² தான் நீங்கள் இதில் போடணும். இந்த x² எப்படி வந்தது? இந்த x⁴ முதல்ல குட்டியாக இது ஒரு வர்க்க மூலம் மாதிரி சின்னதாக கண்டுபிடிக்கும், குட்டியாக. அது என்னது? x². இந்த x²யும் மல்டிப்ளை பண்ணுங்கள், x⁴. ஓகேவாம்மா? x⁴. அப்போது இதை கழிக்கணும். இது மைனஸ், இந்த ப்ளஸ் சிம்பிளை மைனஸாக மாற்றி போடுங்க. தட் இஸ் 0. அடுத்து 2 ஸ்டெப்பை கீழே இறக்கும். மைனஸ் 12x³ ப்ளஸ் 42x². 2 இதை கீழே, 2 x³ x² ஜோடியாக கீழே இறக்கணும். ஓகேவா? சரி, அடுத்த பிறகு அதுக்கு அடுத்த என்ன ஸ்டெப்புனாலும் என்னன்னு பாருங்கள். எந்த ஃபங்க்ஷன் இங்கே x² x³ எதுவாக இருந்தாலும் அதை முதல்ல 2ஆல் பெருக்கணும். கண்டிப்பாக 2ஆல் பெருக்க வேண்டும். x², இந்த ஃபங்க்ஷன் x² 2ஆல் பெருக்கியிருக்கோம். ஓகேவாம்மா? இங்கே பாருங்கள், எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் இந்த வகுத்தல் முறையில் பல்லுறுப்புக்கோவைகளின் வர்க்கமூலம், இந்த வகுத்தல் முறையினாலே இதுக்கு பேசிக்கான இங்கே இருக்கையே இந்த ஈவு, இதை கண்டிப்பாக 2ஆல் தான் பெருக்கணும். அப்போ 2x² வந்திருக்கு. ஓகேவா? இந்த x² கண்டிப்பாக 2ஆல் பெருக்கணும். தட் இஸ் 2x². சரி, இங்கே பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் என்னது? மைனஸ் 12x³ ஓகேவா? இந்த ஃபஸ்ட்டு டேர்மை 2x² வகுக்கிறோம். 2x² வகுத்த என்ன கிடைக்கும்? தட் இஸ் ஈக்குவல் டு x² x³. ஸோ 2 தட் இஸ் 6 மைனஸ் 6x. ஆன்சர் வருதா? இந்த மைனஸ் 6xஐ இங்கேயும் போடணும், மைனஸ் 6x இங்கேயும் போடணும். ஓகேவாம்மா? புரிஞ்சுதா? இந்த டேர்மை கொண்டு இந்த டேர்மை வகுக்கிறோம். மைனஸ் 12x³ டிவைடட் பை 2x². ஸோ தட் இஸ் மைனஸ் 6x. மைனஸ் 6x இங்கேயும் போடுறோம், இங்கேயும் போடுறோம். இப்போ பாருங்கள், இந்த 6x இருக்கு இல்லையா, மைனஸ் 6xஐ கொண்டு இந்த ஹோல் டேர்மை மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ மைனஸ் 12x³ ஆர் 12x³ மைனஸ் ஆஃப் மைனஸ் தட் இஸ் ப்ளஸ் 36x². ஸோ இது ப்ளஸ் சிம்பிளை மைனஸ் ப்ளஸ்ஸை மாற்றுங்க. இந்த ப்ளஸ்ஸை மைனஸ் மாற்றுங்க. இது திஸ் டைம் 0. இங்கே 6x². ஓகேவா? அடுத்து இந்த 2 டேர்ம் அப்படியே கீழே இருக்குங்க. மைனஸ் 36x ப்ளஸ் 9. ஓகேவாம்மா? தென் நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கம்மா, என்ன செய்யணுன்னா, இந்த ப்ராப்ளத்தில் நான் இருக்கு x² மைனஸ் 6x அதை அப்படியே 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 2x², இந்த ஈவு இருக்கு இல்லையா, 2x² மைனஸ் 12x, இதை மறுபடியும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். பண்ணிட்டோமா? 2x² மைனஸ் 12x. இங்கே பாருங்கள், 6x² இருக்குது, இங்கே 2x². அப்போ என்ன செய்யணும்? 6x² பை 2x². அப்போ x² கேன்சல், தட் இஸ் 3. அப்போது இந்த ப்ளஸ் 3, அப்போ ப்ளஸ் 3ஐ இங்கே போடுங்க. அகெயின் +3 இங்கே போடணும். ஓகேவாம்மா?
போட்டிருக்கீங்களா? இந்த 6x² காலி பண்ணணும்னு என்னது +3 தான் போடணும். அப்போ இந்த 3 கொண்டு இங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 ஸ்டார் 2 6x² ப்ளஸ் மைனஸ் 36x ப்ளஸ் 9. ஸோ இது வந்து மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ஆல் டேர்ம் 0. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்கான்? x⁴ minus 12x³ plus 42x² minus 36x plus 9 இதனுடைய வர்க்க மூலம் வந்து என்னது? என்ன இருக்குது? x² minus 6x plus 3. ஓகே, இதுதான் இதனுடைய வர்க்க மூலம். பார்த்தீங்களாம்மா? நீங்கள் வந்து ஒவ்வொரு இதுதான் மேத்தமெட்டிக். இதுதான் என்னது? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். இந்த x² வந்து 2வால் மல்டிப்ளை பண்ணணும். 2x². அப்புறம் அகெயின் இதை வந்து அகெயின் 2வால் மல்டிப்ளை பண்ணணும். அந்த 2 வந்து மல்டிப்ளிகேஷன் 2 வந்து மறக்கவே கூடாது. எல்லா ப்ராப்ளத்துலேயும் அப்படி தான் வரும். 2வால் தான் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த வகுத்தல் முறையில் 2 ஃபங்க்ஷனாக தான் நம்ம என்ன செய்யணும்? கீழே இறக்கணும். ஃபஸ்ட்டு இந்த பாருங்க, இப்படி ரெண்டு தான் எடுக்கணும். ஓகேவாம்மா? இங்கேருந்து எடுக்கக்கூடாது. லாஸ்ட்டு இங்கே பாருங்கள், எக்ஸ் இங்கே இருந்தால் நம்ம என்ன செய்யணும்? 2 ஃபங்க்ஷனாக பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் இறக்கச்சமே இப்படி தான் இறக்கி என்ன செய்யணும்? மேலேருந்து கீழே டபுள் ஃபங்க்ஷனாக என்ன செய்யணும்? இறக்கி நம்ம ப்ராப்ளத்தை செய்யணும். ஓகேவாம்மா? நீங்கள் என்ன செய்யணுமா? வீடியோ வந்து 1 டைம் 2 டைம் ஓட விட்டு படிங்கம்மா. ஓகேவாம்மா? வகுத்தல் முறையிலுக்கு இப்படி தான் என்ன செய்யணும்? ப்ராப்ளத்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாம் படிக்கணும். ஓகேவாம்மா? நீங்கள் ஒரு நோட்டை எடுத்து என்ன செய்யணும்? ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மாணவியும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, உங்களுக்கு லைவ் டியூஷன் தேவைப்பட்ட ஈவினிங் 7 to 9 லைவ் டியூஷன் வர்றோமா. அதுக்கு பிறகு நீங்கள் இங்கே மேக்ஸ் புரியாமல் இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கெலாம் என்ன செய்யணும்? இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு கீழே உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் என்னென்ன ப்ராப்ளம் வேணும்னு சொல்லுங்கள். நான் அழகாக அப்லோடு பண்ணி விடுறேன் எல்லா வீடியோஸும். ஓகேம்மா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.